நேற்று கால்பந்து விளையாண்டு வந்து காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். சரி, நான் மட்டும் தான் லேட்டுன்னு பார்த்தா நம்ம ரூம்மேட் நண்பர்கள் 2 பேருமே லேட்டு தான். அதனால காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்குள்ள கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரூமை சாத்திட்டு கீழே வரதுக்குள்ள மணி 7:45. சீனியர்ஸ்ட்டை கேட்டதுக்கு கேப் வென்ட்டு ஃபாரவே பா அப்படின்றாங்க. நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்தே போயிட்டு இருந்தோமா. இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் போனால் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா 8 மணிக்கெல்லாம் உள்ள இருக்கணும். அதனால போட்டோம் ஒரு ஓட்டத்தை 100 மீட்டர் 200 மீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி போய் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து சில துணியை மட்டும் துவச்சு போட்டேன். நான் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன்னா டெரஸ்ல இருந்து நம்ம பங்காளி ஃபோன் அடிக்கிறான். மாப்பிள்ள மேல வா ஒரு ஒர்க் அவுட்டை போடுவோம் அப்படின்ட்டு. டிங்கு டிங்குன்னு வார்ம் அப்லாம் முடிச்ச அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்கிப்பிங் 3 செட்டு புஷ்அப், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வரவே வராத புல்லப். நடுவில் நம்ம அரிய அண்ணன் என்ட்ரியை கொடுத்தாப்ல, மக்கா நானும் வரேன் வாங்க ஒரு ஒர்க் அவுட் போடுவோம் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு காஃபியை தட்டு வரலான்னு போயிருந்தோம். அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க மெசேஜ் தட்டி விட்டுருந்தானுங்க. அண்ணன் இரவு கால்பந்தோட அப்புறம் அவசியம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தானுங்க. சரி, நான் மட்டும் தனியா போமா நம்ம அரிய அண்ணனையும் நம்ம நண்பரையும் கிளம்பிட்டேன். கால்பந்து விளையாட போறோம் அப்படின்ற ஆர்வத்தில் கிரவுண்டுக்கு வந்து பார்க்குறேன். ஷார்ட்ஸை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என் கேரகம் இந்த ட்ராக் பாயிண்டோட தான் ஆடி ஆகணும். கேப்டன் அமெரிக்கா சிவில் போர் மாதிரி இரும்பு மனிதன் சப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு டீமும் கேப்டன் அமெரிக்காவை சப்போர்ட் பண்றவங்க ஒரு டீமும் பிரிஞ்சு நின்று மேட்ச் ஆடிட்டு இருந்தோம். இவனுங்கள்ட்ட கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போதும், கும்பலா 4 பேர் சேர்ந்து நம்மள ஒரு ஆளா நொறுக்கல்ஸ் போட்டுருப்பானுங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஆடிட்டு அங்கிருந்த நேரா தோசை கடைக்கு வண்டியை விட்டாச்சு. நானும் அரியணனும் ஆளுக்கு 3 தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து மட்டையாயிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.